கண்டிப்பா வெடிக்கவே வெடிக்காத இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கிருஷ்ண ஜெயந்திய ஸ்பெஷலா கொண்டாடுங்க. மாவு 5 அழகு. இது எப்படி பதப்படுத்தணும் அப்படின்றது கைமுறுக்கு வீடியோல இருக்கும், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நல்லா வறுத்து அரைச்ச மாவு 2 டேபிள் ஸ்பூன், சாஃப்டான வெண்ணெய் ஒரு 150 கிராம் இந்த அளவுக்கு, எள்ளு 2 டேபிள் ஸ்பூன். இது வறுக்க வேண்டாம், தேவையான அளவு ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். பதப்படுத்தின அரிசி மாவு 5 அழகு எடுத்ததை இப்ப நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு சீடை பண்றதுக்கு, இந்த ஈர பச்சரிசி மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஒரு கடாயில கொஞ்சம் கொஞ்சமா மாவை சேர்த்து நல்லா சூடாற வரைக்கும் வறுத்துக்கோங்க. கலர் மாறாம சிம்ல வச்சுக்கோங்க அடுப்பை. நல்லா சூடாற வரைக்கும் கைவிடாம அதை வறுத்துட்டே இருங்க. நீங்க கையை விட்டுட்டு இல்ல எங்கேயாவது போயிட்டீங்கன்னா மாவு கலர் மாற ஆரம்பிச்சிரும். கலர் மாறாம கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பேட்சா வறுத்து எடுத்துக்கோங்க. இதை நான் ஃபுல்லா காமிக்கிறேன், ஏன்னா இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியமானது சீடை பண்றதுக்கு. நீங்க இதை நல்லா வறுத்துட்டாலே உங்களோட சீடை கண்டிப்பா வெடிக்கவே வெடிக்காது. அதனால இந்த ஸ்டெப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஈரமாவை கண்டிப்பா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். வறுக்கும் போதே உங்களுக்கு அது ட்ரை ஆனது நல்லா தெரியும். அந்த ஈரமாவு கொஞ்சம் கொஞ்சமா வறுத்து எடுத்துக்கோங்க. மொத்தமா 5 அழகு மாவையும் போட வேண்டாம். எடுத்து இப்படி போட்டு பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு இழ வரணும். ஒவ்வொரு பேட்சா வறுத்த மாவை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க வறுத்ததுக்கு அப்புறம் உடனே சீடைய பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஈர அரிசி மாவை உடனே வறுக்கணும் அப்படின்னு கிடையாது, ஆனா வறுத்த மாவை உடனே நீங்க சீடை பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்ப நான் ஒவ்வொரு பேட்சா வறுத்து மொத்தமா சேர்த்து வச்சுக்கிட்டேன். அந்த மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அந்த கப்பி எதையுமே ரீயூஸ் பண்ண வேண்டாம். அகலமான ஒரு பாத்திரத்துல அந்த மாவை எடுத்துக்கோங்க. இப்ப 5 அழகு வறுத்த அரிசி மாவை எடுத்திருக்கோம். இது மேலேயே 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து மாவை தூவிக்கோங்க. நிறைய உளுந்து சேர்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் ஆயிடும், ஸோ கரெக்டா சேர்த்துக்கோங்க. 2 மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 150 கிராம் வெண்ணெயை இந்த மாவோட சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு இந்த வெண்ணெய் கரெக்டா இருக்கும். நீங்க ரெஃப்ரிஜரேட் பண்ணிருந்தீங்கன்னா சாஃப்ட் ஆற வரைக்கும் எடுத்து வெளியே வச்சிருங்க, அப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிருக்கோம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி பிடிச்சு பாத்தீங்கன்னா பிடிக்க வரணும், விட்டா உதிர்ந்து போகணும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மாவுல இருந்து போர்ஷனா எடுத்து நம்ம கலந்துக்கலாம். ஆன அளவு செய்யும் போது மொத்தத்துக்கும் தண்ணியை சேர்த்து கலக்க வேண்டாம். போர்ஷன்ல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சாஃப்ட் மாவா அதை நம்ம கலந்துக்கலாம். நல்லா இலகுனா மாதிரி இருக்கணும். சின்ன சின்ன பாலா உருட்டி எடுத்துக்கலாம். நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்ஸ்லேயே தான் போடுறேன், துணியில எல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. சீடியை உருட்ட ஆரம்பிக்கும் போதே அடுப்புல நம்ம எண்ணெயை காய வச்சிடலாம். சிம்லேயே தான் இருக்கணும். நல்லா காஞ்சதும் இப்ப நம்ம உருட்டி வச்சிருக்க சீடையை அதுல சேர்த்துடலாம். எந்த அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கீங்களோ அது ஃபில் ஆற அளவுக்கு அந்த உருட்டி வச்சிருக்க சீடை எல்லாமே சேர்த்துருங்க. பயப்படவே வேண்டாம். இந்த ப்ரொசீஜர் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா வெடிக்கவே வெடிக்காது. நல்லா வேகிற வரைக்கும் இந்த மாதிரி பபிள்ஸ் வரும். இது மொத்தமா சிம்லேயே இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் மாறினோன்னு திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க வெடிக்கவே இல்லை. ஒரு பக்கம் ப்ரௌன் ஆனதும் அது அப்படியே நீங்க ஒரு ஜல்லி கரண்டியை வச்சு திருப்பி போட்டுக்கோங்க. சூப்பரா கலர் மாறி இருக்கு, சூப்பரா வெந்து வருது. இது ஃப்ளேம் சின்னதாவே தான் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ப்ரௌன் ஆன உடனே நம்ம அந்த சீடையை எடுத்துடலாம். இப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா நமக்கு சீடை ரெடி ஆயாச்சு. போதே நல்லா கலகலன்னு சத்தம் வந்தது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது எவ்வளவு கிறிஸ்பா இருக்குன்னு. கைமுறுக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதை எல்லாருமே ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்ட ரெசிபி. இதே மெஷர்மெண்ட்டை நீங்களும் ஃபாலோ பண்ணி சூப்பரா முறுக்கு பண்ணுங்க. இதுக்கு 6 அழகு பச்சரிசி எடுத்திருக்கோம். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 1/2 to 3/4 மணி நேரம் ஊற வச்ச பச்சரிசியை இந்த மாதிரி காட்டன் துணியில உணர்த்திக்கலாம். கையில சேர்த்து பிடிச்சிங்கன்னா அரிசி பிடிச்சிக்கணும், விட்டீங்கன்னா உதிர்ந்து போகணும். அந்த அளவுக்கு காஞ்ச அரிசியை மாவு மில்லுல கொடுத்து நல்லா வெள்ளை வெளையர்னு நாங்க மாவை அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இது 6 அழகு. ஒரு ஆழாக்கு உருட்டு உளுந்த நல்லா செவக்க வறுத்து அதையும் மிஷின்ல கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். 200 கிராம் வெண்ணெய் இந்த அளவுக்கு தேவைப்படும். நீங்க ரெஃப்ரிஜரேட் பண்ணிருந்தீங்கன்னா முன்னாடியே எடுத்து வெளியே வச்சிருங்க, சாஃப்டா இருக்கணும். தேவையான அளவு உப்பு, 1 to 2 சிட்டிக்க பெருங்காயம், வறுக்காத வெள்ளை எள்ளு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் கூட பண்ண வேண்டாம், அப்படியே எடுத்துக்கலாம்.
இப்ப மாவு மிஷின்ல கொடுத்து அரைச்சி எடுத்துட்டு வந்த அரிசி மாவு உளுந்து மாவு ரெண்டுத்தையுமே இந்த மாதிரி சலைடில் சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப சலிச்சு வச்சிருக்க 6 அழாக்கு பச்சரிசி மாவை அகலமான ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சலிச்சு வச்சிருக்க உளுந்து மாவு அரை அழாக்க அந்த மாவு மேல தூவன மாதிரி சேர்க்கணும். மொத்தமா ஒரே இடத்துல அப்படியே சேர்த்துறாதீங்க. இப்ப வறுக்காம எடுத்து வச்சிருக்க அந்த வெள்ளை எள்ள 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதையும் மாவு மேல பரப்பனா மாதிரி சேர்க்கணும். பெருங்காயம் 2 சிட்டிக்க, உங்களுக்கு தேவைன்னா ஒரு சிட்டிக்க கூட சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. உப்பையும் ஒரே இடத்துல போடாம மாவு மேல அப்படியே தூவுற மாதிரி போடுங்க. அப்பதான் ஈஸியா எல்லாம் மிக்ஸ் ஆகும். இந்த மாவு அளவுக்கு மொத்தமா 200 கிராம் வெண்ணெய் தேவைப்படும். நீங்க இதை ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா முதல்ல எடுத்து சாஃப்டா வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணணும், இதுதான் முக்கியமான. இப்ப மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மாவுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துதான் நம்ம முறுக்கு மாவை தண்ணி சேர்த்து பிசைய போறோம். இப்ப அதுல இருந்து ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு தேவையான தண்ணியை சேர்த்து ஒரு சாஃப்டான சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம அதை கலந்துக்கலாம். நீங்க மொத்தமா தண்ணியை சேர்த்து கலந்து வைக்க கூடாது. அதிகமாகவும் தண்ணி சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சாஃப்டா அதை கலந்து வச்சுக்கோங்க. நம்ம 2 கைப்பிடி மாவு எடுத்ததுக்கு இந்த அளவுக்கு நம்ம கலந்து வச்சிருக்கோம். எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. முறுக்கு ஈஸியா வரும். முறுக்கு சுத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கையில இந்த மாதிரி எண்ணெயை தொட்டுக்கலாம். இந்த மாதிரி கிச்சன் டிஷ்யூஸ் இருந்தா ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம கட்டை விரல்லையும் ஆள்காட்டி விரல்லையும் அந்த மாவை கொண்டு வந்துட்டு மெல்லிசாக்கி இந்த முறுக்கை வந்து இப்படி சுத்திட்டே வரணும். அந்த கையை பாருங்க, ரவுண்டு ஷேப்பு கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன சர்க்கிள், அப்புறம் அந்த சர்க்கிளை சுத்தி அடுத்த சர்க்கிள். வாயில சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க 2-3 வாட்டி ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட் ஷேப் வந்துடும். அந்த 2 விரலால இந்த மாவை வந்து நம்ம இந்த மாதிரி முறுக்கி விட்டுட்டே இருக்கணும். இந்த ஷேப் வந்து வந்துட்டே இருக்கும். இந்த கீழேந்து கையை ஒரு இன்ச் மேல பிடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த மாவு வந்து முறுக்கிறது தெரியும். ஸோ பிகினர்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் வந்து பழக்கத்தில் இது வரும். ஒரு 4-5 முறுக்கு வந்து ஷேப் இல்லைனாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க. எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க. ஒரு அகலமான வாணலியில இந்த மாதிரி டிஷ்யூல முறுக்க சுத்தி சுத்தி வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இப்போ இந்த டிஷ்யூலேருந்து முறுக்க சேர்த்துடலாம். பேப்பர்லேருந்து கையில் இந்த மாதிரி எடுத்து ஒன்னொன்னா சேர்த்துருங்க. இப்போ எல்லாமே சூப்பராக வெந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் ப்ரௌன் ஆனோன்னா இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வேகிறதுனால நிறைய பபிள்ஸ் வருது. ஒரு பக்கம் நிறம் மாறின உடனேயே அதை வந்து மறுபக்கம் திருப்பி போட்டுடலாம். நீங்கள் முறுக்கு கம்பி வச்சிருந்தாலும் அதனாலையும் எடுக்கலாம், இல்லை ஜல்லி கரண்டினாலையும் எடுக்கலாம். எது உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்கோ அதில் ஜாகிரதையாக பண்ணுங்க. இப்போ எல்லாமே திருப்பி போட்டாச்சு. இந்த கைமுறுக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.